அதே சமயம் விஜய் அவர்கள் ஓபிஎஸ் கூட கூட்டணி வைப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் கட்சியே இல்லையே. அப்படி இருக்க எப்படி ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இங்க முன்வைக்கப்படுது. இதுக்கு என்ன பதிலா பார்க்கப்படுது அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் இப்ப வரைக்கும் அதிமுக சின்னமும் தான் எங்களுடையது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. இந்த வழக்கு இப்பவும் நீதிமன்றத்துல இருக்கு. அப்படி இருந்தும் இபிஎஸ் அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டாரு, ஓபிஎஸ் எங்க கூட கூட்டணி வைக்க முடியாது, எங்க கட்சிக்குள்ள திரும்பி வர முடியாது அப்படின்றத இபிஎஸ் தரப்புல ரொம்ப உறுதியா பேசப்படுது. அப்படின்றதுனால அவர் என்னதான் வழக்கு போட்டாலும் கண்டிப்பா ஓபிஎஸ் இபிஎஸ் சேர மாட்டாங்க, ஓபிஎஸ் மறுபடியும் அதிமுகல வரமாட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒரு காரணத்தினால தேர்தல் நெருக்கத்தப்ப ஓபிஎஸ் அவர்கள் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். அப்படி ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னா கண்டிப்பா தாவேகாவோட வந்து சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது வரைக்கும் விஜய் அவர்களுக்கு எந்த கூட்டணியும் இல்ல. இவங்க வேணா சொல்லலாம் நாங்க கூட்டணி இல்லாமலே ரொம்ப பலமான கட்சி அப்படின்னு. ஆனா நடைமுறையில ஒரு கூட்டணி இல்லாம தாவேகாவில நிறைய இடத்துல வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது சந்தேகக்குறியாதான் மாறும். அதனால தேர்தல் நெருக்கத்துல கண்டிப்பா இவங்க கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அந்த சமயத்துல ஓபிஎஸ் அவர்களோட கூட்டணி வச்சா அது தாவேகாவுக்கு எவ்வளவு பலம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா ஓபிஎஸ் ஆவல அதிமுகவோட ஓட்டு வங்கிய சிதறடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.